യേശുവിൻ്റെ നാമത്തിൽ நன்றி சொல்கிறோம். நாங்கள் கேரளாவில் இருந்து வந்திருக்கிறோம். என்னுடைய சகோதரனுக்கு ஹார்ட் பேஷண்ட்டாக இருக்கும். அவனுக்கு சுவாசம் விட முடியாத நிலையில் மருந்து யூஸ் செய்தால் தான் வாழ முடியும். அப்படி டாக்டர் மரணம் வரை அதுதான் நீங்கள் யூஸ் செய்யணும்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. அப்போ எங்களுடைய அக்கா பொண்ணு சொன்னால் நீங்கள் போங்க, தைரியமாயிட்டு போங்க, அங்கே போயின்னா சுகம் ஆகும்னு. இங்கே வந்தோம். நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து ஐயா ஜெபிச்சாங்க. தம்பி சொன்னாங்க, உங்களுக்கு ஒரு புதிய இருதயத்தை ஆண்டவர் தந்து விட்டார், தைரியமாயிட்டு போங்கன்னு சொன்னாங்க. அன்றையிலிருந்து இன்று வரை அவங்க மருந்தே யூஸ் செய்யலை. ஆண்டவர் நல்ல ஆரோக்கியத்தையும் பலத்தையும் கொடுத்தாரு. ஜெபிச்ச ஐயாவுக்கு அவங்க மனைவிக்கும் கோடாடி கோடி ஸ்தோத்திரம் செய்கிறோம். கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். போன மாதம் இங்கே வந்திருந்தேன். அப்போ எனக்கு ஒரு 12:30 மணிக்கு ஒரு ஃபோன் வந்தது. எங்கள் தம்பி பொண்ணு ரொம்ப சீரியஸாக ஜிஹெச் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. பிளேட்லெட் கவுண்ட் வந்து 54,000 தான் இருந்ததுன்னு சொன்னாங்க. சரி, நான் ப்ரேயர் முடிச்சுட்டு ஐயா கிட்ட தனி ஜபத்தில் பண்ணிவிட்டு நான் ஐயா சொன்னார், நீ கவலைப்படாத, ஜீவனோடு இருப்பாவா, 17 வயசு பொண்ணு. சரி சொல்லிவிட்டு அங்கே நான் ஜிஹெச்சுக்கு போகும்போது பிளேட்லெட் மறுபடியும் 10,000 வந்துடுச்சு. ஐயோ, டாக்டரால் என்ன கண்டுபிடிக்க முடியல, என்ன அந்த பொண்ணுக்குன்னே தெரியல. முதுகுலேருந்து ஒரு இது எடுத்தாங்க. அப்போது பிளட் கேன்சராக இருக்கும் ஒரு வேளை, இல்லைனா முடக்கு வியாதியாக இருக்கும், இல்லைனா அனிமிக்காக இருக்கும், என்னென்னாலும் சொன்னாங்க. ஆனாலும் அந்த பொண்ணு வந்து ரொம்ப ஐசியூவில் ரொம்ப அவஸ்தைப்பட்டு, ஆனால் கடவுள் இன்றைக்கி அந்த பொண்ணு ஜீவனோடு வச்சு நல்லா இருக்கிறா. இன்றைக்கி அவள் எந்திரிச்சு வந்துட்டா. 15 நாள் ஹாஸ்பிட்டல் ஐசியூவில் இருந்து ஆண்டவர் நல்ல பரிபூர்ண சுகத்தை கொடுத்தாரு. கொடான கொடி ஸ்தோத்திரம். நன்றி. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வினையேற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியிலே அமர்ந்து, ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு என்ன வைத்திருக்கிறேன் என்று ஜெபத்திலே தரித்திருந்த பொழுது நம்மை ஆசீர்வதிக்கும்படி கர்த்தருடைய ஆவியானவர் கொடுத்த மங்கள வார்த்தை 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6, 7 ஆகிய வசனங்கள். தேவனுடைய மனுஷன் அது எங்கே விழுந்தது என்று கேட்டான். அவன் அந்த இடத்தை காண்பித்த போது ஒரு கொப்பை வெட்டி அதை அங்கே எறிந்து அந்த இரும்பை மிதக்க பண்ணி அதை எடுத்துக்கொள் என்றான். அப்படியே அவன் தன் கையை நீட்டி அதை எடுத்துக்கொண்டான். அப்படியே அவன் தன் கையை நீட்டி அதை எடுத்துக்கொண்டான். எதை எடுத்துக்கொண்டான்? இரவலாய் வாங்கி வந்த இழந்து போன அந்த கோடாரியை எடுத்துக்கொண்டான். இந்த மாதம் நீங்கள் இழந்து போன அனைத்தையும் மறுபடியும் எடுத்து கொள்ளுகிற ஒரு மாதம். உங்களுக்கு தேவையானதை இன்றைக்கு ஆண்டவருடைய இந்த பண்டக சாலையிலிருந்து எடுத்து கொண்டு போகிறீர்கள். உனக்கு தேவையானது எல்லாவற்றையும் இன்றைக்கு உங்கள் விசுவாச கண்களில் நீங்கள் எடுத்துட்டு போங்க. அது உங்களுடைய சொந்த கண்கள் அதை காணும். அல்லேலூயா. இன்னைக்கு என் ஆவியில பார்க்கிறத சொல்கிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்காக ஆண்டவர் ஒரு தெருவில் இத்தனை நம்பர் வீடு உனக்குன்னு ஆண்டவர் பிளாக் பண்ணி போட்டுருவாரு. அதை ஒருவனும் எடுக்க முடியாது. அந்நியன் அதற்குள்ளே பிரவேசிப்பதில்லை. ஏன்னா ஆண்டவர் உனக்குன்னு எழுதினது உனக்குன்னு ஆண்டவர் போட்டு வச்சாச்சுன்னா நீ போறது வரைக்கும் அப்படி இருக்கும். சில பிள்ளைங்க ஜெபிச்சுட்டு போய் வந்து சாட்சி சொல்லும்போது என்கிட்ட சொல்லியிருக்காங்க, ஐயா எனக்காக ஒரு சீட்டு அங்கே காத்திருக்குன்னு நீங்கள் சொல்லி அனுப்புனீங்க. அந்த காலேஜில் பார்த்தீங்கன்னா எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு ஒரே ஒரு சீட்டு இருந்து நான் போகும்பொழுது எனக்காக அந்த சீட்டு காத்திருந்தது. நீ சீட்டுக்காக காத்திருந்த நாட்களுக்கு பதிலாக சீட்டு உனக்காக காத்திருக்கும். நீ போய் உட்காருகிறது வரைக்கும் உன் பெயரை எழுதி ஆண்டவர் அதில் ரிசர்வ் பண்ணி போட்டுட்டாருன்னா அதில் போய் ஜாயின் பண்ணனேன்னு 10 பேர் போனால் கூட உள்ள வரைக்கும் போவான். அவனால் உட்கார முடியாது. ஃபீஸ் கூட கட்டி இருக்கலாம், ஆனால் அந்த சீட்டில் அவன் உட்கார முடியாது. ஏன்னா உனக்கென வைத்திருக்கிறதை உனக்கென வைத்திருக்கிறவர் என்ன ஆண்டவர். அதை இன்னொருவனுக்கு கொடேன்.
ஆண்டவர் சொன்னார், பிள்ளைகளுக்குரியதை எடுத்து நாய்களுக்கு கொடுப்பதில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உனக்கு உள்ளதை இன்னொருவங்களுக்கு நான் கொடுக்க மாட்டேன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். உனக்கு உள்ளது அங்கே இருக்கும், ஆனால் நீ என்ன பண்ணணும்? விசுவாசத்தோடு போய் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். சூழ்நிலையை பார்த்தா உனக்கு கிடைக்காதது மாதிரி இருக்கும், உன்னுடைய மதிப்பெண்களுக்கு கிடைக்காது. எல்லாம் சொல்லியிருப்பான், இந்த மார்க்குகள்லாம் அந்த காலேஜில் கிடைக்காதுப்பா, இந்த மார்க்குகள்லாம் இந்த குரூப்பு கிடைக்காதுப்பா, இந்த மார்க்குகள்லாம் இந்த ஸ்கூலில் உனக்கு சீட்டு கிடைக்காதுப்பா சொல்லியிருக்கலாம். அதை நிர்ணயம் பண்ணுறது உன்னிடத்துல பேசின மனுஷன் இல்லை, ஆண்டவர் தான் நிர்ணயம் பண்ணணும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். இவை எல்லாமே விசுவாசத்தை பேஸ் பண்ணி இருக்கு. இன்னைக்கு உன்னுடைய விசுவாசமாகி அந்த ஃபவுண்டேஷனை கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணுங்க. ஆண்டவரால் முடியும், ஆண்டவரால் செய்ய முடியும். ஆண்டவர் மேல உங்க நம்பிக்கையை வைங்க, ஆண்டவர் தான் செய்வா. உனக்கு கண்டிப்பா இதை செய்வேன்னு சொல்லுறவன் அவனால சில நேரங்களில் செய்யணும்னு நினைச்சா கூட செய்ய முடியாத சூழ்நிலை வரலாம். செய்ய முடியாத அளவுக்கு அவனுடைய சூழ்நிலை அப்படியே தள்ளிட்டே போகலாம். ஆனால் ஆண்டவர் சொன்னால் சொன்னபடி செய்கிறவர். வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் சொன்னதை சொன்னபடி செய்வார். எது வேணும், என்ன வேணும்? உனக்கு நீதி வேணுமா? கோர்ட்டு கேஸ் போயிட்டு இருக்கிறியா? பல மாசமா பல வருஷமா கோர்ட்டுக்கு ஏறி இறங்கிட்டு இருக்கியா? ஆண்டவரே, எனக்கு நீதியை இங்கிருந்து எடுத்துக்கொண்டு போகிறேன் என்று சொல்லுங்க. ஆண்டவர் எழுதுகிற நீதி தீர்ப்பு வித்தியாசமா இருக்கும். சில நேரத்தில் நீ தப்பே பண்ணியிருந்தா கூட உன் வாழ்க்கை அழியக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் சில நேரங்களில் உனக்கு சாதகமாக கூட தீர்ப்பு எழுதுவார், உன்னை மன்னிச்சு எழுதுவார். அப்ப எதுவா இருந்தாலும் இன்றைக்கு அந்த தீர்ப்பை கூட ஆண்டவரிடத்தில் நீங்க எடுத்துக்கொண்டு போங்க. அந்த தீர்ப்பு உங்க சொந்த கையில கிடைக்கும். உங்களுடைய சொந்த கண்கள் கண்டு ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தும். ஹல்லேலூயா. சுனேமியாள் என்கிற ஒரு பெண்மணியை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எலிசாவோட மூலமாக அவளுக்கு நிறைய அற்புதங்கள் நடந்திருக்கு, தீர்க்கதரிசி மூலமாக. ஒரு காலகட்டம் வரும் பொழுது அவங்க குடியிருக்கிற ஊரில் அவ ஒரு பெரிய பணக்காரி. அவள் சொல்கிறா, இந்த பட்டணத்தில் நான் கனம் பொருந்தினவள். அப்படின்னா நான் செல்வ சீமாட்டியாக இருக்கிறேன், ரெஸ்பெக்டபிள் ஃபேமிலி. கனம் பொருந்தினவள் அப்படின்னாச்சுன்னா, கனம் பொருந்தின குடும்பம்னா ரொம்ப ரெஸ்பெக்டபிள் ஃபேமிலின்னு அர்த்தம். அப்படின்னா எல்லாராலும் மதிக்கப்படத்தக்க ஒரு குடும்பம். அவளிடத்தில் அன்னைக்கு தீர்க்கதரிசி சொல்கிறாரு, இந்த ஊரில் ஒரு பெரிய பஞ்சம் வருது, ஆனால் அதுக்குள்ளால நீ இந்த ஊரை விட்டுட்டு கொஞ்ச நாளைக்கு டெம்பரரியா வெளியூரில் போய் இருந்துட்டு வான்னு சொன்ன உடனடியாக இவள் இந்த பஞ்சகாலம் முடிகிறது வரைக்கும் வெளியூர் போயிட்டான். தன்னுடைய வீடு, தன்னுடைய தோட்டங்கள், தன்னுடைய நிலப்புலன்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு, பெரிய தோட்டங்கிட்ட எல்லாம் வச்சுருந்தா, எல்லாத்தையும் விட்டுட்டு தீர்க்கதரிசி சொன்னபடி வெளியூரில் போய் குடியிருந்துட்டு இந்த பஞ்சகாலம் முடித்து இந்த ஊருக்குள்ளால வர்றா. நல்ல கவனிங்க. ஒருவேளை இது மாதிரி பாதிக்கப்பட்ட நிலைமையில் நீங்கள் இருக்கலாம். கொஞ்ச நாள் போயிட்டு வர்றதுக்குள்ளால உங்களுடையதை அபகரித்து எடுத்திருக்கலாம். இப்போ உனக்கு அது ரிசீவ் பண்ணுறதுக்கு கேள்விக்குறியாக இருக்கலாம். அது ஏதோ ஒரு ஆசீர்வாதம், உன்னுடைய நிலமாக இருக்கலாம், இல்லை உன்னுடைய பொசிஷனாக இருக்கலாம், ஏதோ ஒன்று. ஆண்டவருடைய திட்டத்தின்படி எங்கேயோ போயிட்டு வர்றதுக்குள்ளால எல்லாத்தையும் அபகரித்து எடுத்துக்கொண்டார். இவ தீர்க்கதரிசியை கூட பார்க்க முடியலை. அந்த தீர்க்கதரிசியுடைய அசிஸ்டன்ட் ஆகிய கேயாசியை சந்திக்கிறார். அந்த கேயாசி போய் ராஜாவிடத்தில் சொல்கிறாரு, இவ சாதாரண பெண்மணி இல்லை, ஒரு காலத்தில் இங்கே ஓகோன்னு இருந்தவர். நீங்களும் ஓகோன்னு இருந்து இன்றைக்கு ஒன்றுமில்லாமல் சுனேமியாளை போல அதே பட்டணத்தில் வந்து நிர்கதியாய் நிற்கலாம். இதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த தீர்க்கதரிசியுடைய உதவி ஊழியக்காரன் போய் சொல்றான் ராஜாவிடத்தில், தீர்க்கதரிசியாகிய எலிசாவுக்கு ரொம்ப வேண்டிய குடும்பம். அந்த நாட்களில் ராஜாக்கள் எல்லாம் தீர்க்கதரிசியில கண்டு பயப்படுவாங்க. அன்னைக்கு இல்லை, இன்னைக்கும் அப்படிதான். ராஜாக்கள் தீர்க்கதரிசிகளிடத்தில் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைக்காக ஏங்கி இன்னைக்கு கியூவில் உட்கார்ந்து இருக்கிறாங்க, ஏக்கத்தோடு உட்கார்ந்து இருக்கிறாங்க. எத்தனையோ அதிகாரிகள் தனக்கு ஆண்டவருடைய திட்டம் என்ன, இதில் என்னுடைய காரியத்தில் இந்த விஷயத்தில் ஆண்டவர் என்ன சொல்ற வராரு, தீர்க்கதரிசி இடத்துல இன்னையும் தேடி வர்றாங்க. எல்லா மார்க்கத்தில் உள்ள மந்திரிமார்கள், எல்லா மார்க்கத்தில் உள்ள பெரிய பெரிய அதிகாரிகள் வருகிறார்கள். அவர்களுக்கு நன்றாக தெரியும், இது ஒரு தேவ மனுஷன், இது ஒரு தீர்க்கதரிசி, இவரிடத்துல போனால் எனக்கு சரியான ஆலோசனை கிடைக்கும். அன்னைக்கு இந்த கேயாசி போய் சொல்கிறான் ராஜாவிடத்தில், ராஜாவே, இவ சாதாரண ஆள் இல்லை, எலிசா தீர்க்கதரிசிக்கு ரொம்ப வேண்டியவ. ரெக்கமெண்டேஷன் அப்படி தானே சொல்ல முடியும். அன்னைக்கு அப்படித்தான் அவ போய் அந்த தீர்க்கதரிசியோட அசிஸ்டன்ட் போய் சொல்கிறாரு, இது எலிசாவுக்கு ரொம்ப வேண்டியம்மா. அவன் இந்த எலிசா தீர்க்கதரிசி மூலம் நிறைய அற்புதத்தை பெற்றுக்கொண்டவ, இந்த ஊரில் ஓகோன்னு இருந்தவ. உடனே அந்த ராஜா என்ன தெரியுமா சொன்னார், ஒரு தனி அதிகாரி, ஸ்பெஷல் ஆஃபீஸரை போட்டு
ஒரு தனி அதிகாரினே வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த அம்மாவுடைய பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு ஒரு ஸ்பெஷல் ஆபீசரை அப்பாயின்ட் பண்றார் இந்த ராஜா. கூப்பிட்டு இந்த அம்மாவுடைய நிலபுலன்கள் யார் யாருக்கிட்ட இருக்கோ எல்லாத்தையும் கிளியர் பண்ணி கையில் கொடுத்துட்டு நீ வான்னு சொல்லி ஒரு விசேஷித்த அதிகாரியை போடுகிறான். ஸ்பெஷல் ஆஃபீஸர் அப்பாயின்ட் பண்ணி நீ போய் முடிச்சிட்டு வா. அவன் போய் அவள் இழந்து போன அவளுடைய செல்வங்கள் யார் யாரெல்லாம் பிடிச்சி வச்சிருந்தாங்களோ எல்லாவற்றையும் மறுபடியும் திருப்பி அவள் கையில கொடுத்தாள். அவள் போய் தன்னுடையதை எடுத்து கொண்டாள் என்று வேதம் சொல்லுகிறது. கைவிட்டு போயிடுச்சு, உண்மைதான். அடுத்தவங்க இப்ப அதை ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க, அவங்க கிட்ட போக முடியல, அவங்க எடுத்துட்டாங்க. ஏன்னா ரொம்ப காலங்கள் ஆகி போய் விட்டது இவள் இங்கிருந்து போய். அதனால் அவங்க அதை தனக்கு சொந்தமாக்கி வைத்து கொண்டார்கள். ஆனால் ராஜாவுடைய கட்டளையின்படி அவைகள் எல்லாம் ரிலீஸ் பண்ணி கொடுக்கப்பட்டது, எடுத்துக்கொண்டார். இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கிற ஆசீர்வாதம் யார் பிடுங்கி வச்சிருக்கிறாங்க, யாருகிட்டேருந்து இது ரிலீஸ் பண்ணப்பட முடியுமோ வேண்டுமோ பரலோக ராஜாவிடத்தில் நீங்க சொல்லிட்டு போங்க. உலக ராஜாவிடத்திலே கேயாசி சொல்லி ஒரு காரியத்தை அவளுக்கு ரிலீஸ் பண்ணி கொடுக்க முடியுமே, ஆனால் பரலோக ராஜாவிடத்தில் சொன்ன ஆண்டவர் ரிலீஸ் பண்ண மாட்டாரா? அவர் ரிலீஸ் பண்ணி தருவார். ஆண்டவர் அற்புதம் செய்வார். போன மாசத்துக்கு முந்தின மாசம் நினைக்கிறேன், அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் கூட்டத்தில் ஒரு அம்மா வந்து சாட்சி சொன்னாங்க. எப்படின்னா அவங்களுடைய சொத்து ஒரு பெரிய எத்தனையோ ஏக்கர் சொத்து, அதை இன்னொருவர் எடுத்து வச்சுட்டு இது என்னுடையதுன்னு சொல்லிட்டு தப்பான டாக்குமெண்ட் எல்லாம் வச்சு எல்லாமே பண்ணி இதை அவங்க வச்சிருக்கிறாங்க. அந்த நிலத்துக்கு பக்கத்தில் இவங்களை போக விட மாட்டேன்றாங்க, மிரட்டுறாங்க, ஆள் வச்சு மிரட்டுறாங்க, கொன்னுருவேன்னு மிரட்டுறாங்க. இந்த அம்மா கடைசி வேற வழி இல்லாமல் கீழ்கோர்ட்டுக்கு போனாங்க. கீழ்கோர்ட்டில் போயாச்சுன்னா கீழ்கோர்ட்லேயும் அந்த அதிகார பலன் என்ன பண்ணுது, இது அவங்களுக்குரியதுன்னு சொல்லிட்டு இந்த அம்மாவுடையதை உண்மையாக இந்த அம்மாவுக்குரிய சொத்து இது அந்த கீழ்கோர்ட்டு என்ன ஆர்டர் கொடுக்குது, இல்லை இது அவங்களுக்கு தான், அதுக்குள்ள ப்ரூஃப் எல்லாம் அவங்க வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு கீழ்கோர்ட்டில் போட்டுருச்சு. அதுக்கப்புறம் அடுத்த கோர்ட்டில் இந்த அம்மா வந்து ஹைகோர்ட்டுக்கு போகுது. ஹைகோர்ட்டில் போய் அங்கே அப்ளை பண்ணியாச்சுன்னா அங்கேயும் இது தான் நடக்குது, இல்லை இது வந்து அவங்களுக்குள்ளது தான், இதுக்கு மேலே போகக்கூடாது, இதுக்கு மேலே நீ தொந்தரவு பண்ணாதம்மா அவங்களுக்குரியதுன்னு அங்கேயும் சொன்னாச்சு. அடுத்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது. இந்த அம்மா விடல, ஏன்னா அது பெரிய ஒரு ரொம்ப தொகையுள்ள ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டி. அப்படி இப்படின்னு வக்கீலை பிடிச்சி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிடுச்சு. நல்ல கவனிங்க, சுப்ரீம் கோர்ட்லேயும் தீர்ப்பாகி விட்டது. அவங்ககிட்ட இருக்கிற டாக்குமெண்ட் படி இது அவங்களுக்குள்ளது தான், உனக்கு இல்லம்மான்னு. இது இந்த அம்மாவுக்கு உள்ளதுன்றது யார் யாருக்கு தெரியும்னா ஆண்டவருக்கும் தெரியும், அபகரித்து வச்சிருக்கிற மனுஷனுக்கும் தான் தெரியுமே தவிர உலகமெல்லாம் அவன் வச்சிருக்கிற ரெக்கார்டை வச்சுட்டு சுப்ரீம் கோர்ட்டில் ஆர்டர் வந்துச்சு, இதுக்கு மேலே அந்த அம்மா எங்கேயும் போக முடியாது. ஆனால் ஒரு இடம் இருக்குது, சுப்ரீம் கோர்ட்டுக்கெல்லாம் மீறின ஒரு இடம், பரலோகம். ஹல்லேலூயா. அடைக்கல பட்டணத்தில் தேடி வந்து அம்மா வந்து ஒரு விண்ணப்பம் எழுதி கொடுத்து ஜெபம் பண்ணிட்டு போனாங்க. பரலோக கோர்ட்டில் இப்போ மனு போட்டுட்டா. எல்லா இடத்துலையும் அவங்களுக்கு எதிர்மறையான தீர்ப்பு வந்தது. வேதம் சொல்லுகிறது, என் ஊழியக்கார நிமித்தம் இனியும் அதை அழிக்காதபடி அந்த ஆசீர்வாதத்தை அவளுக்கு வாங்கி கொடுப்பேன். அடைக்கல பட்டணத்தில் வந்து அந்த அம்மா ஜெபம் பண்ணிட்டு போனாங்க. ஏன்னா அங்கேயும் தீர்ப்பு ஆயிடுக்கப்புறம் இனி இந்த அம்மா அது பக்கத்தில் போக முடியாது, எதிர்பார்க்கவே முடியாது. இதுக்கு மேலே ஒரே ஒரு சான்ஸ் தான், ஆண்டவர் தலையிட்டு அந்த குறிப்பிட்ட மனுஷங்கிட்ட பேசி அவனா வந்து ஒப்படைச்சாதான். அடைக்கல பட்டணத்தில் அடைக்கலம் கொடுக்கிற என் ஆண்டவர் இருக்கிறார். ஆண்டவர் சொன்னார், உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டது, நீ போ, இந்த காரியம் கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும், என்னுடைய நாமம் யெகோவாயிரு. அந்த அம்மா போனாங்க. போயிட்டு ஒரு வாரத்தில் பார்த்தா யார் இவ்வளவு பணம் செலவு பண்ணி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் ஜெயிச்சுட்டு வந்தானோ அதே சம்பந்தப்பட்ட ஏமாற்றின அந்த மனுஷன் வந்து டாக்குமெண்ட் எல்லாத்தையும் இந்த அம்மாட்ட கொடுத்துட்டு, என் மனசாட்சி என் கூட பேசிச்சு, அதனால இதுக்கு மேலே உன் சொத்தை நான் வச்சிருந்தேன்னா என்னுடைய சந்ததிக்கு அழிவு வந்துடும், என்னை மன்னிச்சிருமா, நான் கோர்ட்டுக்கெல்லாம் உன்னை இழுத்ததுக்கு என்னை மன்னிச்சிருமா. எவ்வளோ பெரிய அற்புதம் பாருங்க. சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பே உனக்கு இல்லைன்னு சொன்னதுக்கு பிறகு இதுக்கு மேல ஒரு மேல் கோர்ட் ஒன்று இருக்கிறது, அதை நினைத்து கொள்ளுங்கள். அதுக்கு மேல கோர்ட்டு தீர்ப்பிட முடியாது, கோர்ட்டு இதத்தில் தலையிட முடியாது. இந்த அம்மாவுக்கு அந்த சொத்து இல்லைதான், ஆனாலும் அவள் எப்படி எடுத்துக்கொண்டால் அடைக்கல பட்டணத்திற்கு வந்து ஆண்டவரிடத்தில் கதறி முறையிட்டாள். 2 மாசத்துக்கு முன்னாடி உள்ள சாட்சி லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா இந்த சாட்சி இருக்கும். நானும் இந்த அம்மா சாட்சி சொல்லிட்டு வர்றதை கவனிச்சுட்டே இருக்கிறேன்.
சுப்ரீம் கோர்ட்லேயும் எனக்கு எதிராக சாட்சி நான் என்ன நினச்சேன், ஹைகோர்ட் வரைக்கும் கவனிச்சிட்டே வரேன் இந்த அம்மா சாட்சி சொல்கிறத. ஹைகோர்ட் வரைக்கும் அந்த அவருக்கு சாதகமாக வருது. நான் இப்போ சாட்சி சொல்ல வந்துட்டாங்கன்னா நல்லது நடந்திருக்குன்னு தானே அர்த்தம். அப்போ நான் என்ன நினைக்கிறேன், சுப்ரீம் கோர்ட்டில் வரும்போது எனக்கு கிடச்சிருச்சுன்னு இப்போ இந்த அம்மா சொல்ல போகுதுன்னு கேட்டால், சுப்ரீம் கோர்ட்டில் எனக்கு கேஸ் ஃபெயில் ஆகி அவருக்குள்ளதான்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நானே யோசிக்கிறேன், கவனமாக கவனிக்கிறேன் அந்த சாட்சியை. அப்போ எப்படி சாட்சி சொல்ல வந்தாங்க அப்படின்னு யோசித்தா, அதுக்கப்புறம் தான் சாட்சி வருது. சுப்ரீம் கோர்ட்டுக்கு மேலே ஒரு கோர்ட் இருக்கு, அடைக்கல பட்டணத்தில் வந்து ஜெபித்த ஜெபத்தை அந்த கோர்ட்டு கேட்டது. ஹல்லேலூயா! என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஒருவேளை நீ கேஸுன்னு போய் எல்லாத்திலும் ஃபெயிலியர் ஆயிருக்கலாம். இன்றைக்கு கூட ஒன்றும் கெட்டு போகலை, இப்போ ஒன்றும் கெட்டு போகலை. பரலோக அரசாங்கத்திடத்துல நீ முறையிடு, பரலோக எஜமானிடத்தில் முறையிடு. பரலோக எஜமான் உனக்குரியதை உனக்கென வாங்கி தருவார். நீ போய் அதை எடுத்துக்கொள். எதெல்லாம் சிக்கி கிடக்குதோ, அது சொந்தக்காரனோ, சொக்காரனோ, அருவக்காரனோ, இல்லைன்னா மச்சானோ, மாமானோ, சித்தப்பாவோ, பெரியப்பாவோ, யாருகிட்ட உன் செல்வம் இருந்தாலும் சரி, யாருகிட்ட உன் சொத்து இருந்தாலும் சரி, ஸ்டீஃபனுடைய வார்த்தையை நீ கேட்கவில்லை, எடுத்துக்கொள் என்று சொல்லுகிற தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. நீ போ, உன் ஊரில் போய் உன் செல்வத்தை எடுத்துக்கொள். இனி உனக்கு அணையும் இல்லை, தடையும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா! அன்பான எங்கள் நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றியப்பா. இன்னைக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்கும், ஒரு பெரிய மாற்றம் என் வாழ்க்கையில், என் வியாபாரத்தில், என் குடும்பத்தில், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடக்கன்னு என் பிள்ளைங்க நம்பி வந்திருக்காங்கப்பா. நம்பினவங்களை கைவிடாத தேவனே, என் பிள்ளைகளுக்காக தாழ்மையோடு உம்முடைய பாதத்தை பிடித்து கொண்டு உம்முடைய ஊழியக்காரனாய் நான் கெஞ்சி ஜெபிக்கிறேன். போய் எடுத்துக்கொள் என்று சொன்னீரே, வந்து எடுத்து கொண்டு போக ஆண்டவர் கொடுத்த நல்ல தருணத்திற்காக உமக்கு நன்றி. எந்தெந்த நன்மைகளை என் பிள்ளைகள் இழந்து நிற்கிறார்களோ, முதலாவது இழந்து போன கோடாரியை அவன் பெற்றுக்கொண்டது போல என் பிள்ளைகள் இழந்து போன ஆசீர்வாதத்தை இன்றைக்கு என் பிள்ளைகளுக்கு தாரும். இழந்து போன சுகம், இழந்து போன ஆரோக்கியம், இழந்து போன செல்வங்கள், இழந்து போன வீடு வாசல் எல்லாவற்றையும் சுதந்திரிக்க ஆண்டவர் ஒரு அற்புதத்தை என் பிள்ளைகளுக்கு செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். என் பிள்ளைகளை பார்த்து அன்பா சொன்னீங்க, உனக்கு ஒரு வீடு கட்ட வேணும்னு சொன்னீங்களே அப்பா. என் பிள்ளைங்க அதை நம்பிக்கையோடு பிடிச்சிக்கிட்டு நிற்கிறாங்கப்பா. என் பிள்ளைகளுக்கு குடியிருக்க ஒரு வீடு வேணும்னு உங்களுக்கு நல்லா தெரியும். வாடகை கட்டி மாளலை, வாடகைக்கு வச்சுருக்கிறவங்க அந்த ஹவுஸ் ஓனர் தொந்தரவு தாங்க முடியலை. என் பிள்ளைங்க வேதனையோடு வந்திருக்காங்க டேடி. இன்றைக்கி என் பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக நீ ஒரு அற்புதத்தை செய்து, என் பிள்ளைங்கள்ட்ட வெள்ளியும் பொண்ணும் இல்லைப்பா, ஆனால் நீங்கள் இருக்கிறீங்க டேடி. உங்கள் வார்த்தை என் பிள்ளைகளோடு கூட இருக்கிறதப்பா. என் பிள்ளைங்க இன்னைக்கு நீங்கள் கொடுத்துருக்கிற வார்த்தையை எடுத்துகிட்டு போவாங்கப்பா. உனக்கு ஒரு வீடு கட்டுவேன்னு சொன்னீங்களே, அந்த ஒரு வார்த்தையை என் பிள்ளைகள் எடுத்து கொண்டு போகிறார்கள். அன்றைக்கு தீர்க்கதரிசி ஒரு உத்திரத்தை எடுத்துக்கொண்டு போய் வீட்டை கட்டினான். என் பிள்ளைகள் உத்திரத்தை விட மேலான ஆண்டவருடைய வார்த்தைகளை, வாழ்வு கொடுக்கிற வார்த்தைகளை, அனுப்பின காரியத்தை நிறைவேற்றி திரும்புகிற வார்த்தைகளை ஆண்டவருடைய தீர்க்கதரிசியிடத்திலிருந்து, ஆண்டவருடைய பிரசன்னத்திலிருந்து எடுத்து கொண்டு போகிறார்கள். இந்த வார்த்தை அப்படியே மனோருவாகட்டும். ஒருவேளை என் வீட்டு கடன் அடைக்க முடியலை, கடன்காரங்க வந்து தொல்லை தாங்க முடியலை, பேங்கு சீஸ் பண்ணுற நிலைமையில் இருக்குது அப்படின்னு ஒருவேளை என் பிள்ளைங்க வந்திருந்தாலும், ஆண்டவரே அந்த வீடு இனி எனக்கு நிலைக்காதுன்ற நிலைமையில் என் பிள்ளைங்க வந்திருந்தா, அந்த வீட்டை என் பிள்ளைகளுக்கு மீட்டு தாரும். இழந்து போனதாக இருக்கலாம், இழந்து போகிற நிலைமையில் இருக்கிறதா இருக்கலாம். அது வீடோ செல்வமோ எதுவாக இருந்தாலும் ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு மீட்டு கொடுங்கப்பா. அதற்காக ஒரு தூதனை அனுப்புங்க ஆண்டவரே. அன்றைக்கு ராஜா ஒரு விசேஷித்த அதிகாரியை நியமித்து சுனேமியாளுக்குரியது எல்லாவற்றையும் மீட்டு கொடுத்தான். ஆனால் எங்கள் பரலோக அப்பா ஒரு தேவ தூதனை அனுப்பி என் பிள்ளைங்க எதெல்லாம் இழந்து நிற்கிறாங்களோ அத்தனையும் என் பிள்ளைகளுக்கு மீட்டு கொடுங்க. இவர்கள் இழந்து போன அபிஷேகம், இழந்து போன தேவனுடைய உறவு, இழந்து போன ஜெப ஆவி அத்தனையும் மறுபடியும் என் பிள்ளைகளுக்கு கொடுங்கப்பா. இவர்கள் இழந்து போன அந்த உற்சாகத்தின் ஆவி என் பிள்ளைகளை தாங்கும்படி மறுபடியும் கொடுப்பீராக. என் பிள்ளைகள் இழந்து போன அந்த ஜெப ஆவியை மறுபடியும் என் பிள்ளைகளுக்குள்ளே கொடுத்து என் பிள்ளைகளை எழும்பி பிரகாசிக்க பண்ண இயேசுவின் மூலம் பிதாவே,
ஆமேன், ஆமேன். தேவனின் அன்பு ஊழியங்கள் நடத்தும் இஸ்ரேல் தேச புனித பயணம். அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்து வளர்ந்து ஊழியம் செய்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்த புனித ஸ்தலங்களை கண்டு மகிழ இதோ ஓர் அரிய வாய்ப்பு. உங்கள் வாழ்நாள் கனவை நனவாக்க நமது அன்பு சகோதரர் சுவிசேஷகர் டி. ஸ்டீபன் அவர்களுடன் 11 நாட்கள் எகிப்து, யோர்தான், பாலஸ்தீனம், இஸ்ரேல் தேசங்களுக்கான புனித பயணம். 2025 ஆண்டிற்கான இந்த புனித பயணமானது வருகிற மே மாதம் 19ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி முடிய 11 நாட்கள் நடைபெறுகிறது. இது ஒரு சாதாரண சுற்றுலா அனுபவம் அல்ல. இயேசு கிறிஸ்துவின் பாதங்கள் பதிந்த இடங்களில் உங்களுடைய பாதங்களும் பதியும்படிக்கு அவருடைய கரங்களை பிடித்து நடக்கிற ஓர் உன்னத அனுபவம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள செல்போன் எண்கள் 7291147999 மற்றும் 9841437999. இமெயில் exodusholytours@gmail.com. வெப்சைட் www.exodusholytours.com. ஜெனசிஸ் கிரியேஷன்ஸ் மீடியா அகாடமியில் 3 மாதங்களில் தொழிற்கல்வி சான்றிதழோடு வீடியோ எடிட்டிங், வீடியோகிராஃபி, போட்டோகிராஃபி, ட்ரோன் பைலட்டிங், ஸ்டுடியோ ரெக்கார்டிங், போட்டோஷாப், லைவ் ஸ்ட்ரீமிங், லைவ் வீடியோ மிக்சிங் அண்ட் லைவ் சவுண்ட் மிக்சிங் ஆகிய தொழிற்கல்விகள் பயிற்றுவிக்கப்படுகிறது. புது தொழில் நுணுக்கங்களுடன் குறைவான கட்டணத்தில் நிறைவான தொழிற்கல்வி பெற்றுக்கொள்ள உங்கள் எதிர்கால கனவை நினைவாக்க எங்களது ஜெனசிஸ் கிரியேஷன்ஸை இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு 7824285099 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B/1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04454479999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.